இப்போ பிகாஜி தாக்கூர் என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட நபரை பாஜகவினரே அவரை சாதியை சொல்லி மிக மிக மோசமாக இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தது. அதையொட்டி பிகாஜி தாக்கூருடைய ஊரை சார்ந்த மக்கள், அந்த பிரதேசத்தை சார்ந்த மக்கள் பாஜக மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெரிய தோல்வியை இந்திய மக்கள் அளித்தாலும் குஜராத்தில் சென்றாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மோடி, அமித்ஷாவிற்கு குஜராத்தே இன்றைக்கு கதற விட்டிருக்கிறது. அதாவது குஜராத்தில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே பாஜகவினுடைய சார்பாக போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்கள் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்று தங்களுடைய சமூக ஊடக பக்கங்களின் வழியாக தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது தன்னை தாண்டி குஜராத்தில் ஒரு துரும்பு கூட அசையாது, ஒரு காற்று அடிக்க வேண்டுமானால் கூட என்னிடம் கேட்டுவிட்டுத்தான் அடிக்க வேண்டும், குஜராத் என்னுடைய மண், என்னை தாண்டி எதுவும் இங்கே நடக்காது என்று வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு இன்றைக்கு குஜராத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் என்பது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிகாஜி தாக்கூர் ஒரு பாஜகவுடைய வேட்பாளர், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவர். இவரை பாஜக வேட்பாளராக அறிவிக்கிறது. இவர் உடனடியாக இல்ல, நான் போட்டியிட விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இன்னொருத்தங்க யாரு பாத்தீங்கன்னா ரஞ்சன் பட்டா. இந்த ரஞ்சன் பட்டா என்று சொல்லக்கூடியவர் கடந்த முறை குஜராத் பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றவர்களில் மிக முக்கியமானவர். அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதலாக இன்னமும் 3 பேர் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுல மோடியினுடைய ஆட்சியில் ஒன்றிய அமைச்சராக இருந்த மன்சூர் மாண்டவியா என்று சொல்லக்கூடிய நபர், அவர் போர்பந்தர் தொகுதி இந்த முறை அவரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறார்கள். அவரும் விரைவில் பாஜகவில் நான் போட்டியிட விரும்பல அப்படின்னு வெளியே போறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, இப்போ இந்த பிகாஜி தாக்கூர் என்று சொல்லக்கூடிய நபர் ராஜினாமா செய்திருக்கிறார் அல்லவா? அவர் ராஜினாமா செய்தது என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. குஜராத்ங்கிறது எப்படி RSS சங்க பரிவாரங்களால் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ரொம்ப நல்லா யோசிக்கணும். ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். பில்கிஸ் பானு, நம்முடைய சகோதரி பில்கிஸ் பானுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா, எவ்வளவு பெரிய கொடுமை என்பது நமக்கு தெரியும். அந்த குற்றவாளிகளை பூ போட்டு லட்டு கொடுத்து வரவேற்ற காட்சி குஜராத்தில் இருந்து நாம் பார்த்தோம். இப்ப எந்த அளவிற்கு குஜராத் மண் சங்க பரிவாரங்களால் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு சிறு உதாரணம். இப்போ பிகாஜி தாக்கூர் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட நபரை பாஜகவினரே அவரை சாதியை சொல்லி மிக மிக மோசமாக இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதையொட்டி பிகாஜி தாக்கூருடைய ஊரை சார்ந்த மக்கள், அந்த பிரதேசத்தை சார்ந்த மக்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பிகாஜி தாக்கூரை மீண்டும் வேட்பாளராக நிறுத்த வேண்டும், பிகாஜி தாக்கூரை இழிவுபடுத்தியவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குஜராத்தே போர்க்களம் போன்று காட்சியளித்த நிகழ்வு நேற்று நடந்தது. அதை சங்க பரிவாரங்களுடைய அடிமை ஊடகங்கள் காட்ட மாட்டார்கள். இதோ உங்கள் பார்வைக்கு.
அதாவது பிகாஜி தாக்கூர் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஓபிசி வகுப்பை சார்ந்தவர். இவரை சாதியை சொல்லி மிக மோசமாக சங்கபரிவார கும்பலே இழிவுபடுத்தி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, சங்கிகள் என்பவர்கள் அப்படித்தான் இருக்க முடியும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு மோடியினுடைய அரசியல் பயின்ற இடமான ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பிற்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் வர முடியுமா? முடியாது. அங்கு அந்த உயர் பொறுப்புக்கு வர வேண்டுமானால் யார் வரலாம்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா சித்பவ பார்ப்பனர்களே எல்லாரும் வர முடியாது. இப்ப பார்ப்பனர்களே நிறைய வகைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஐயங்கார் இருக்கிறாங்க, ஐயர் இருக்கிறாங்க, இங்க கேரளாவில் பார்த்தா நம்பூதிரின்னு இருக்கிறாங்க, இப்படி பல வகைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பிற்கு ஒரு சித்பவ பார்ப்பனர்னா உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், நாதுராம் கோட்ஸே இருக்கிறார் இல்லையா, கோபால் கோட்ஸே இருக்கிறார் அல்லவா, இவர்களெல்லாம் சித்பவ பார்ப்பனர்கள். அதாவது காந்தியை சுட்டு கொன்ற நாதுராம் கோட்ஸே சித்பவ பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர். சரியா? இப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பிற்கு வர முடியும். அதையும் விடுங்க, ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பிற்கு பெண்கள் வர முடியாது, பெண்கள் ஒருபோதும் வர முடியாது. அப்ப இவர்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, இப்ப நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் உட்பட நம்முடைய இங்க இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருமித்த குரலில் ஒன்றை சொல்கிறார்கள், மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் தான் சங்க பரிவாரங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது. அதனால மனுஸ்மிருதியை வேறறுக்க வேண்டும் என்று உதயநிதி சொன்னது அது இன்றைக்கு வழக்கு போயிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ மனுஸ்மிருதியினுடைய அடிப்படை, மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? அதாவது மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறது இல்லையா? நீ பெரியவன், இவன் சிறியவன், இவன் இடைநிலையில் உள்ளவன், இவன் இந்த தொழில் செய்ய வேண்டியவன், அவன் அந்த தொழில் செய்ய வேண்டியவன் என்று சொல்லக்கூடிய மனுஸ்மிருதி இருக்கிறதல்லவா, இந்த மனுஸ்மிருதியை தாங்கி பிடிக்கக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இருக்கிறது. அது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் இந்த பிகாஜி தாக்கூர் என்று சொல்லக்கூடிய நபரை, பாஜக கட்சியை சார்ந்த நபரை, பாஜகவுக்குள்ள இருக்கிறவங்களே இன்றைக்கு சாதி ரீதியாக பேசி இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது இது சாதாரணமான விஷயம் இல்லை. இதை நீங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இவர்கள் இந்த 10 வருட ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இவர்கள் இந்துக்களுக்காக, நாங்கள் இந்து சகோதரர்களுக்காக ஆட்சி செய்ய போறோம், அவர்கள் நாங்க வந்தா பாலாறும் தேனாரும் ஓடும், நாங்கள் தான் இந்துக்களுடைய பிரதிநிதி என்று சொல்கிறார்கள். ஆனா நம்முடைய ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்து சகோதரர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வருமானங்களாகட்டும் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை சூழலாகட்டும் அவர்களுடைய சுகாதாரங்களாகட்டும், இதை பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ மோடியால கொடுக்க முடிஞ்சிருக்கா? கிடையாது. திராவிட ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அளவிற்கு இந்துக்களுடைய இந்துக்களுக்காக ஆட்சி நடத்தணும்னு சொல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லா விதத்திலும் வாழ்க்கையினுடைய அடிப்படையில், வளர்ச்சியினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டை சார்ந்த இந்துக்கள் தான் சிறப்பாக இருக்கிறார்கள் இல்லையா? அதான உண்மை, அதை யாரும் மறக்க முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு குஜராத்தும் மோடியை கதற விட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சாங்கன்னு வைங்க, ஒரு 5 இடங்கள் குஜராத்தில் வெற்றி பெறலாம். ஏன்னா இவங்க 3வது முறையும் 28 இடங்களிலும் வெற்றி பெறுவோம் நாங்கள் அப்படின்னு இவங்க வட சுட்டுட்டு இருக்கிறாங்க. அது நடக்க போவதில்லை என்பதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு உதாரணம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.